இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. போர்னியோ அனைத்துலக புத்தாக்கம் மற்றும் படைப்பாற்றல் போட்டியில் பல விருதுகளை வென்று ஜொஹோர் மாடோஸ் தோட்ட தமிழ் பள்ளி சாதனை. அண்மையில் சரவாக் கூச்சிங்கில் நடைபெற்ற போர்னியோ அனைத்துலக புத்தாக்கம் மற்றும் படைப்பாற்றல் போட்டி 2025 பங்கேற்ற ஜொஹோர் கோத்தாதிங்கி மாவட்டத்தை சேர்ந்த மாடோஸ் தோட்ட தமிழ் பள்ளி பல விருதுகளை வென்று சாதனை படைத்துள்ளது. ஜூன் 26ஆம் தேதி தொடங்கி 29ஆம் தேதி வரை நடைபெற்ற 15 நாடுகள் கொண்ட இப்போட்டியில் பள்ளியின் சிறந்த நடைமுறைகள் அமலாக்கத்திற்கு பள்ளி ஆசிரியர்கள் குழுவிற்கு தங்க பதக்க விருது வழங்கப்பட்டது. அதே சமயத்தில் சிறந்த நிலைத்தன்மை விருதுக்கான போட்டியில் பங்கேற்ற 170 பள்ளிகளில் மாடோஸ் தோட்ட தமிழ் பள்ளி 5வது இடத்திற்கு தேர்வு பெற்றது. இது தவிர சிறந்த தலைமைத்துவ விருது பிரிவில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் செல்வமணி, துணை தலைமை ஆசிரியர் செல்வகுமார் ஆகிய இருவரும் தங்க பதக்கங்களை வென்றனர். சிறந்த கல்வியாளர் விருது பிரிவில் ஆசிரியை தமிழ் செல்வி வெண்கல பதக்கம் வென்ற வேளையில் இணைப்பாட துணை தலைமை ஆசிரியர் பிரவீன் நாயுடு தங்க பதக்கமும், பள்ளி புத்தக போட்டியின் ஒருங்கிணைப்பாளர் ஆசிரியை சிவசங்கரி தங்க பதக்கம் வென்றனர். கெவின் மொராய்ஸின் கொலைகாலிக்கு மரண தண்டனை நிலைநிறுத்தும் கூட்டரசு நீதிமன்றம் அதிரடி. 10 ஆண்டுகளுக்கு முன்பு சிமெண்ட் நிரப்பப்பட்ட தூம்பில் உள்ள உடல் கண்டெடுக்கப்பட்ட அரசு தரப்பு துணை தலைமை வழக்கறிஞர் டத்தோ அந்தோனி கெவின் மொரைஸின் கொலை வழக்கில் முன்னாள் இராணுவ உடற்கூறு நிபுணரின் மரண தண்டனை நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. கோலாலம்பூர் உயர்நீதிமன்றம் 62 வயது கர்னல் டாக்டர் ஆர் குணசேகரனுக்கு வழங்கிய மரண தண்டனையை புத்ரஜயா கூட்டரசு நீதிமன்றம் இன்று நிலைநிறுத்தியது. நாட்டின் தலைமை நீதிபதி துன் தெங்கு மைமுன் துவான்மார் தலைமையிலான 3 நீதிபதிகள் குழு ஏகமனதாக அம்முடிவை அறிவித்தது. தனது கட்சிக்காரர் மேல்முறையீட்டை மீட்டுக் கொண்டு மரண தண்டனையை ஏற்றுக்கொள்ள விரும்புவதாக குணசேகரனின் வழக்கறிஞர் டத்தோ என் சிவநாதன் முன்னதாக நீதிமன்றத்திடம் தெரிவித்தார். இதையடுத்து அவரது நீதிமன்றம் அவரது மரண தண்டனையை நிலைநிறுத்தியது. இவ்வேளையில் அந்த குற்றத்தை செய்ததற்காக 32 வயது எஸ் நிமலன், 54 வயது எஸ் ரவிச்சந்திரா ஆகியோருக்கு முறையே 35 மற்றும் 40 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. பிளேயர் நாக் அவுட் பேட்டில் குறித்து MICC கவலை, விளக்கம் பெற டிக்டாக்கிற்கு அழைப்பு. பெற்றோர்களிடையே கவலையை ஏற்படுத்தி வரும் பிளேயர் நாக் அவுட் பேட்டில் அல்லது PK பேட்டில் என்ற ஒரு வகை விளையாட்டு குறித்து விளக்கம் அளிக்க மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமான MCMC டிக்டாக்கை அழைக்கவிருக்கிறது. தொடர்புத்துறை அமைச்சர் டத்தோ ஃபாமி ஃபாட்சில் அதனை தெரிவித்தார். இந்த ட்ரெண்டுகளின் போக்குகளை தாக்கத்தை புரிந்து கொள்ள அவர்கள் மிகவும் இளமையாக உள்ளனர் என்றார் அவர். டிக்டாக் சமூக ஊடக உரிமம் பெற்ற தளம் என்பதால் அவர்கள் முன்வந்து நிலைமையை விளக்கி இந்த விஷயத்தை களைவதற்கான நடவடிக்கைகளை கோடிட்டு காட்ட வேண்டும். இந்த வாரத்திலேயே அச்சந்திப்பு நடைபெறலாம் என ஃபாமி கோடி காட்டினார். PK பேட்டில் என்பது டிக்டாக்கில் ஒரு நேரடி ஒளிபரப்பு அம்சமாகும். அங்கு 2 பயனர்கள் பார்வையாளர்களிடம் இருந்து மெய்நிகர் பரிசுகளை பெறுவதற்காக நிகழ்நேரத்தில் போட்டியிடுவார்கள். பின்னர் அவை பண வெகுமதிகளாக மாற்றப்படுகின்றன. பினாங்கில் தொலைபேசி மோசடி, 8,90,000 ரிங்கிட்டை இழந்த ஆசிரியர். போலீஸ் அதிகாரியாக தங்களை காட்டிக்கொண்ட தொலைபேசி மோசடி கும்பல் ஒன்றால் ஏமாற்றப்பட்டு 8,90,000 ரிங்கிட் தொகையை இழந்த 59 வயது மதிக்கத்தக்க பள்ளி ஆசிரியை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளதாக பினாங்கு துணை காவல்துறை தலைவர் டத்தோ முகமது அல்வி ஜைனல் அபிதின் கூறியுள்ளார். அந்த பெண் ஆசிரியை தனது பெயரில் இருக்கும் கிரெடிட் கார்டை தவறாக பயன்படுத்தியதாகவும் அவரது வங்கி கணக்கில் இருக்கும் அனைத்து பணத்தையும் காவல் அதிகாரி என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொண்ட மர்ம நபரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. மேலும் விசாரணை முடிந்ததும் பணம் திருப்பி தரப்படும் என்றும், அவ்வாறு செய்ய தவறினால் அம்மாதவிற்கு கைது வாரண்ட் பிறப்பிக்கப்படும் என்றும் சந்தேக நபர்கள் மிரட்டியுள்ளார். அச்சுறுத்தலுக்கு பயந்து பாதிக்கப்பட்டவர் மொத்தம் 8,90,000 ரிங்கிட் தொகையை சந்தேக நபரின் வங்கி கணக்குகளுக்கு பரிவர்த்தனை செய்துள்ளார் என்று முகமது அல்வி தெரிவித்துள்ளார். இக்குற்றம் தண்டனை சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட்டு வருவதோடு சந்தேகத்திற்கு இடமான தொலைபேசி அழைப்புகள், தனிப்பட்ட தகவல் அல்லது வங்கி விவரங்களை கேட்பவர்களிடம் பொதுமக்கள் கவனமாக வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார்.
60 வயது ஆடவர் கொலை, மாற்றுத்திறனாளி இளைஞன் மீது குற்றச்சாட்டு. தானா மேரா கம்புங் புளுகுவில் 60 வயது ஆடவரை கொலை செய்ததாக மாற்றுத்திறனாளியான 18 வயது இளைஞர் ஒருவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. மாஜிஸ்ட்ரேட் துன் ஃபயாஸ் ஃபிக்ரி துன் அஸ்ரில் சைனி முன்னிலையில் குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட போது அந்த இளைஞரிடம் வாக்குமூலம் எதுவும் பதிவு செய்யப்படவில்லை. ஜூன் 19ஆம் தேதி மாலை 6 மணிக்கும் 6:30 மணிக்கும் இடையே கம்புங் புளுவில் உள்ள மளிகை கடை ஓரத்தில் சம்சுதீன் முகமது என்பவரை கொலை செய்ததாக அந்த இளைஞன் மீது குற்றம் சாட்டப்பட்டது. இரும்பினால் கடுமையாக தாக்கப்பட்டதால் ஏற்பட்ட காயத்தினால் சம்சுதீன் இறந்ததாக இதற்கு முன் ஊடகங்களில் தகவல் வெளியானது. குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் 30 அல்லது 40 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் 12 பிறம்படிகள் விதிக்கப்படும். குற்றவியல் சட்டத்தின் 302வது விதியின் கீழ் இந்த இளைஞர் மீது கொலை குற்றச்சாட்டு கொண்டுவரப்பட்டது. ரசாயன மற்றும் மருத்துவ அறிக்கைக்காக அந்த இளைஞனுக்கு எதிரான குற்றச்சாட்டு செப்டம்பர் 2ஆம் தேதி மறு வாசிப்புக்கு செவிமடுக்கப்படும். சர்ச்சை மிக்க இனவெறி பதிவுகள். மலேசிய ராணுவ ஜெனரலின் பதவி உயர்வில் அதிருப்தி. எம்சிஎம்சி விசாரணை. அண்மையில் மலேசிய ராணுவ படையில் புதிய லெப்டினன்ட் ஜெனரல் ஜானி லிமின் பதவி உயர்வு குறித்து இனவெறி சார்ந்த சர்ச்சை மிக்க உள்ளடக்கத்தை பதிவேற்றியதாக சந்தேகிக்கப்படும் ஆடவரின் வாக்குமூலத்தை மலேசிய தொடர்பு மற்றும் பலூடக ஆணையம் பதிவு செய்துள்ளது. அமைதியின்மையை மற்றும் தேசிய ஒற்றுமையை அச்சுறுத்தும் பதிவுகளை வெளியிட்டு அந்த நபரை எம்சிஎம்சி விசாரணைக்கு அழைத்ததோடு மட்டுமல்லாமல் அந்த ஆடவனின் கைபேசி மற்றும் சிம் கார்டையும் பறிமுதல் செய்துள்ளது. இந்த வழக்கு தகவல் தொடர்பு சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட்டு வருவதோடு குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 5 லட்சம் ரிங்கிட் அபராதமும் 2 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இனம், மதம் மற்றும் அரச குடும்ப உள்ளடக்கங்களை பதிவேற்றவோ பகிரவோ அல்லது பரப்பவோ கூடாது என்று எம்சிஎம்சி பொதுமக்களுக்கு நினைவூட்டியுள்ளது. இந்நிலையில் சுங்கை புலோ பாஸ் கட்சியின் தலைவர் ஜஹாருதீன் முகமது அடுத்த 30 முதல் 40 ஆண்டுகளில் மலேசியாவில் சீன பிரதமர் பதவி வகிக்கும் வாய்ப்பு அதிகம் உள்ளது என்று முகநூலில் பதிவேற்றிய சிறிது நேரத்திலேயே அவர் அதை நீக்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது. கிளந்தான் மலேசிய பல்கலைக்கழகத்தின் 2வது அவிரா நாடக போட்டி உயர்கல்வி மாணவர்கள் மத்தியில் சிறந்த வரவேற்பை பெற்றது. மலேசிய கிளந்தான் பல்கலைக்கழகத்தின் தமிழ் மொழி கழகத்தின் ஏற்பாட்டில் 2வது முறையாக நடைபெற்ற அவிரா 2.0 நாடக போட்டி உயர்கல்வி மாணவர்களிடையே மேடை நாடக கலைக்கு நல்ல வரவேற்பையும் ஆதரவத்தையும் ஆர்வத்தையும் ஏற்படுத்தியது. ஜூன் 13 மற்றும் 14ஆம் தேதி பல்கலைக்கழகத்தின் தொழில் முனைவோர் மண்டபத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் கலைச்சுடர் பாவைகள், கலைக்கதிர்கள், யாழி, நாடக விகடன் மற்றும் பைந்தமிழ் புதல்வர்கள் ஆகிய 5 அணிகளை சேர்ந்த நாடக குழுவினர் பங்கேற்று தனது ஆற்றலை வெளிப்படுத்தினர். முதல் நாளில் நடைபெற்ற சுற்றில் நாவலை பயன்படுத்தி இந்த 5 அணியினருக்கும் தங்களது திறமையை நிரூபித்தனர். இதில் பங்கேற்ற 4 அணியினர் தெங்கு பயனுன் ஆசிரியர் பயிற்சி கல்லூரியை சேர்ந்தவர்களாவர். ஜூன் 14ஆம் தேதி 2ஆம் நாளில் சமூகவியல் சுற்றில் ஆசிரியரும் மாணவரும் முதலாளியும் தொழிலாளியும் மற்றும் முனைவரும் மாணவருமான கதைக்கருவை மையமாக கொண்டு அவர்களது நாடக படைப்புகள் இடம்பெற்றன. வங்கி கணக்குகளை முடக்க காவல்துறையினருக்கு அதிகாரம். வங்கி மோசடிகளை தடுக்கும் சிங்கப்பூரின் புதிய சட்டம். அண்மைய காலமாக வங்கி மோசடி வழக்குகளை கையாள்வதற்கும் அது தொடர்பான மேல்கட்ட விசாரணைகளுக்கு உதவுவதற்கும் காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட வங்கி கணக்குகளை முடக்கும் சட்டம் இன்று முதல் அமல்படுத்தப்படும் என்று உள்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. ஒவ்வொரு வழக்கின் உண்மைகள் மற்றும் சூழ்நிலைகளின் மதிப்பீட்டின் அடிப்படையில் காவல்துறை அதிகாரிகள் வங்கி கணக்குகள் முடக்க முடிவுகளை எடுக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட தனிநபர் அல்லது அவரது குடும்ப உறுப்பினர்கள் வழங்கிய தகவல்களின் அடிப்படையில் காவல்துறையினர் அக்கணக்குகளை முடக்கும் முடிவுகளை எடுக்கலாம் என்று எம்எச்ஏ அறிவுறுத்தியுள்ளது. இந்நிலையில் வங்கி கணக்கு முடக்கத்தின் கால வரைவு 30 நாட்கள் வரை நீடிப்பதால் தினசரி செலவுகள் மற்றும் நியாயமான தேவைகளுக்காக காவல்துறையினரின் அனுமதியுடன் சம்பந்தப்பட்ட நபர்கள் வங்கியிலிருந்து பணத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. புத்ரா ஹைட்ஸ் எரிவாயு குழாயின் 2ஆம் கட்ட பழுதுபார்ப்பு 2026 தொடங்கும். ஸ்லாங்கூர் புத்ரா ஹைட்ஸில் எரிவாயு குழாய் பழுதுபார்க்கும் 2ஆம் கட்ட பணிகள் 2026ஆம் ஆண்டின் 3ஆம் காலாண்டில் தொடங்கும். வேலையிட சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு துறையான டாஷ் அதனை தெரிவித்துள்ளது. இந்த கட்டத்தில் கூடுதல் பாதுகாப்பு மற்றும் நீடித்து விளங்கவல்ல
கான்கிரீட் அடுக்குகளுக்குள் சுமார் 200 மீட்டர் நீளமுள்ள 3 புதிய குழாய்கள் நிறுவப்படும். இக்கட்டத்திற்கான பொறியியல் வடிவமைப்பு இறுதி செய்யப்பட்டு வருவதாக டாஷின் தலைமை இயக்குனர் அலுவலகம் இன்று வெளியிட்ட அறிக்கையில் கூறியது. முதல் கட்டத்தில் சேதமடைந்த பகுதியை உறுதியாக தாங்கி நிற்க சிறப்பு பாலம் போன்ற அமைப்புடன் 210 மீட்டர் அளவிலான தற்காலிக குழாய் அமைக்கப்பட்டது. பாதுகாப்பு சோதனைகளில் கசிவுகள் அல்லது அழுத்த பிரச்சனைகள் எதுவும் கண்டறியப்படாததால் இப்பாதை இன்று எரிவாயு விநியோகத்தை தொடங்கும். அனைத்து பழுதுபார்க்கும் முயற்சிகளிலும் பாதுகாப்புக்கு முன்னுரிமை வழங்கப்படுவதாக அது தெரிவித்தது. கூடுதல் பாதுகாப்பு நடவடிக்கையாக அவசர நிலை ஏற்பட்டால் விரைவான பணி நிறுத்தங்களை அனுமதிக்க குழாயின் தனிமைப்படுத்தும் வால்வு அமைப்பின் நிகழ்நேர கண்காணிப்புக்கான அணுகலை வழங்க பெட்ரோனஸ் நிறுவனத்துக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. டிஸ்னி பயண கப்பலிலிருந்து மகளை காப்பாற்ற கடலில் குதித்த தந்தை. கடந்த ஞாயிற்றுக்கிழமை 14 தளங்கள் கொண்ட டிஸ்னி பயண கப்பலின் 4வது தளத்திலிருந்து தவறி விழுந்த தனது மகளை காப்பாற்ற அக்குழந்தையின் தந்தை கடலில் குதித்த நிலையில் அவ்விருவரும் மீட்பு பணி குழுவினரால் காப்பாற்றப்பட்ட காட்சிகள் இணையதளத்தில் வைரலாகி உள்ளனர். அந்நபர் தனது மகளின் புகைப்படத்தை எடுத்தபோது அச்சம்பவம் நிகழ்ந்ததாகவும் மீட்பு பணி குழுவினரின் உடனடி நடவடிக்கையால் 2 உயிர்களையும் காப்பாற்ற முடிந்ததென்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 4000 பேர் பயணிக்கக்கூடிய டிஸ்னி கப்பல் 4 நாட்கள் பயணத்தை மேற்கொண்டு விட்டு திரும்பி செல்லும் போது அச்சிறுமி கடலில் தவறி விழுந்துவிட்டது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் கடந்த 2019ஆம் ஆண்டு 25 பேர் பயண கப்பலில் இருந்து கடலில் விழுந்தனர் என்றும் அதில் 9 பேர் மட்டுமே தண்ணீரில் இருந்து காப்பாற்றப்பட்டனர் என்றும் புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. 46 டிகிரி செல்சியஸ் அளவில் ஐரோப்பாவை வாட்டி எடுக்கும் வெப்ப அலை, சிவப்பு எச்சரிக்கை விடுப்பு. தெற்கு ஐரோப்பா மற்றும் பிரிட்டனை வெப்ப அலை தாக்கியுள்ளது. இதனால் சுகாதார எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் ஆங்காங்கே காட்டுத்தீயும் ஏற்பட்டுள்ளது. கடுமையான வெப்ப அலையால் பிரான்ஸ் நாட்டு அதிகாரிகள் பாரிஸ் மாநகரை சிவப்பு எச்சரிக்கையில் வைத்துள்ளனர். அதே சமயம் ஸ்பெயின் மற்றும் போர்ச்சுகல் நாடுகள் வரலாறு காணாத வெப்ப நிலையை பதிவு செய்துள்ளன. இந்த கோடை காலத்தின் முதல் பெரிய வெப்ப அலை மெடிட்டரேனியன் எனப்படும் மத்திய தரை கடலின் வடக்கு கடற்கரையில் உள்ள நாடுகளை வாட்டி வருகிறது. தவிர அக்கடற்கரை ஜூன் மாதத்தில் வரலாறு காணாத வெப்பநிலையை எட்டியதாக வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்தனர். பிரான்சின் தேசிய வானிலை நிறுவனம் பாரிஸ் மற்றும் பிற 15 நகரங்களுக்கு செவ்வாய்க்கிழமை அதிகபட்ச வானிலை எச்சரிக்கையை விடுத்துள்ளது. அதாவது வெப்பநிலை 41 பாகை செல்சியஸ் வரை இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. காலநிலை மாற்றத்தால் தீவிரமடைந்த வெப்ப அலைகள் அடிக்கடி நிகழும் என நிபுணர்கள் எச்சரித்ததால் சுற்றுலா பயணிகளுக்கு அருகில் ஆம்புலன்ஸ்கள் தயாராக இருக்கின்றன. விமானத்தினுள் குளிரூட்டி செயலிழந்தது, சானாவில் வெந்தது போல் உணர்ந்த பயணிகள். விமான நிலையத்தில் ஓடுபாதைக்கு நகரும் முன்னர் ஒரு விமானத்தில் குளிரூட்டிகள் செயலிழந்ததால் அது திடீரென சானா எனப்படும் நீராவி குளியல் அறை போல் மாறியது. விமான பணியாளர்களை கேட்டால் தியானம் செய்யுங்கள் என பதில் வந்துள்ளது. இது சில பயணிகளிடையே அதிர்ச்சியையும் எரிச்சலையும் ஏற்படுத்திய நிலையில் அவர்கள் விமானத்தில் உள்ள கையேடுகள் மற்றும் பத்திரிகைகளில் காற்று வீசி தங்களை தாங்களே குளிர்வித்துக் கொண்டனர். ஜூன் 24ஆம் தேதி பயணி ஒருவர் பதிவேற்றிய 26 வினாடிகள் கொண்ட டிக்டாக் வீடியோவில் தான் அவர்கள் வியர்வை சிந்தும் இந்த காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. அந்த வீடியோ வைரலாகி நேற்று வரை 1.6 மில்லியனுக்கும் அதிகமான பார்வைகளை பெற்றுள்ளது. வீடியோவில் ஒரு விமான பணிப்பெண், சரி நண்பர்களை, நாங்கள் எங்களால் முடிந்ததை செய்கிறோம் என பயணியிடம் கூறுவதையும் கேட்க முடிந்தது. கடுப்பான ஒரு பயணி, இங்கே 130 பாகை செல்சியஸுக்கு உடல் வெந்து போகிறது. இந்த லட்சணத்தில் தியானம் முக்கியமா என தனது வீடியோவில் எழுதியுள்ளார்.